ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கிலீஷில் பேசலாமா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 levels டு மாஸ்டர் இங்கிலீஷ். ஸோ இந்த 7 levelsல நீங்கள் பக்காவாக இருந்தீங்கன்னா யூல் பிகம் அ மாஸ்டர் இன் இங்கிலீஷ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ். செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நாமளே நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் இந்த லாங்குவேஜில் நம்ம கற்றுட்ருக்கோம் அப்படின்றத நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் அனாலிசிஸ். அப்படி அந்த செல்ஃப் அனாலிசிஸில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது இன் திஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா யூ கேன் ரீட், உங்களால் அதை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா யூ கேன் ரீட் அண்ட் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டும் எனக்கு ஆகுது அப்படின்னா அது செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் யூ கேன் ரீட், you can also understand but you cannot speak, என்னால் அதை பேச முடியலை. அப்போ ஃபோர்த் ஒன் என்னவா இருக்கணும்னா you can read, you can understand, you can speak but not fluently. ஸோ இந்த 4ல் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இப்படி இந்த 4 ஸ்டேஜஸையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் லெவலில் செக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த லெவலில் இருந்தாலும் சரி அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். அதை பற்றின பேசிக்ஸை படிக்கணும், கிராமரை படிக்கணும். பிகாஸ் எனி லாங்குவேஜ் அந்தந்த லாங்குவேஜுக்கான இலக்கணம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ அந்த செகண்ட் லெவலும் செக் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் லெவல் இஸ் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன படித்தோமோ அதை வச்சு உங்களால் ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியுதா, நம்ம அதை எழுதி பார்க்கணும். சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லெவலையும் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் லெவல் என்ன அப்படின்னா நம்ம என்னதான் படித்தோமோ என்ன சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணி பார்த்தோமோ அதை இன்னொருத்தவங்க கூட பேசி பார்க்கணும். ஸோ ஸ்பீக், இஃப் யூ ஸ்பீக் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஒழுங்காக தான் படிச்சுட்ருக்கோம், நம்மளால் பேச முடியுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளால் வர முடியும். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்பீக். ஓகே, 4 ஸ்டேஜஸ் 4 லெவல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்பீக். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபியரை ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் யோர் ஃபியர். எப்படி நம்ம ஃபியரை ஓவர் கம் பண்ணுறது? பிகாஸ் நமக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க. ஓகே, இவங்க முன்னாடி இங்கிலீஷ் பேசினா நம்மளால் நம்மளை இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ, சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியரும் தயக்கமும் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னா இது ஒரு ஃபன்னி வே தான், பட் ஆனால் ப்ளீஸ் ட்ரை இட். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை விட நம்மளை விட இவங்க கம்மியாக தான் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களை யாரும் கலாய்க்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சில நபர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களோட ஃபியர் ஓவர் கம் ஆகும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இஸ் நம்ம என்ன பேசினாலும் நம்ம தவறே செஞ்சாலும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோம். இட் இஸ் த 6th லெவல். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது தான் நம்ம என்ன பேசுகிறோன்றத ஆப்போசிட்டில் இருக்கவங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இஃப் அட் ஆல் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைனாலும் யூ கேன் கெயின் தட் கான்ஃபிடென்ஸ் பை ஸ்பீக்கிங் இட். அந்த ஃபியர் ஓவர் கம் பண்ணி நீங்கள் பேசும்போது யூ கேன் கெயின் த கான்ஃபிடென்ஸ். அண்ட் த ஃபைனல் அண்ட் 7th லெவல் இஸ் ப்ராக்டிஸ். நம்ம என்ன பண்ணனாலும் சரி, வாட் எவர் யூ டூ to gain the master you have to practice it. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட ஃபியர் போகும், உங்களோட கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகும், உங்களோட நாலேஜுமே இம்ப்ரூவ் ஆகும் அந்த பர்டிகுலர் திங்கில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மாஸ்டர் திஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ நீட் டு ஃபாலோ ஆல் தீஸ் 7 levels. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இங்கிலீஷ்ல பேசலாமா?